மே 17 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் நம் பெயர்களை அறிந்திருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 43 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். குறிப்பு வசனம்: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. நான் திருச்சபையின் வாலிபர் குழு தலைவியாய் பொறுப்பேற்று பல வாலிபர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த வேளையில், ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது தன் தாயின் அருகாமையில் அமர்ந்திருந்த ஒரு இளம் வாலிப பெண்ணிடம் பேசினேன். அதிக வெட்கப்படும் அந்த பெண்ணை பார்த்து ஒரு புன்னகையோடு அவளுடைய பெயரை நான் சொல்லி அழைத்து, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். அவள் தன்னுடைய தலையை உயர்த்தி அழகான கண்கள் விரிய என்னை பார்த்து, உங்களுக்கு என்னுடைய பெயர் ஞாபகம் இருக்கிறதா என்று ஆச்சரியமாய் கேட்டாள். வயதில் மூத்தவர்களாய் நிறைந்திருந்த அந்த திருச்சபையில் அந்த பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு அழைத்ததால் அவளுடன் நம்பிக்கையான ஒரு உறவை ஏற்படுத்த என்னால் முடிந்தது. அவளை ஒரு பொருட்டாக எண்ணுகிறார்கள் என்ற நம்பிக்கை அவளுடைய சுய மதிப்பை கூடச் செய்தது. ஏசாயா 43 அதிகாரத்தில் அதே போன்ற ஒரு செய்தியை இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும்படிக்கு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். தேவன் இஸ்ரவேலர்களை காண்கிறார் மற்றும் அவர்களை மதிப்பிடுகிறார் என்பதே அச்செய்தி. சிறையிருப்பிலும் வனாந்தரத்திலும் தேவன் அவர்களை கண்டு அவர்களை பேர் சொல்லி அழைக்கிறார். அவர்கள் வேறு யாரோ அல்ல, அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் தெரிந்தாலும் அவர்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அவர்களை குறித்த அவருடைய அன்பு மாறாதது. தேவன் அவர்களை பேர் சொல்லி அழைக்கிறார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுவதன் மூலம் அவர்களுடைய இக்கட்டான தருணத்தில் தேவன் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை அறிவிக்கிறார். அவர்கள் பாடுகளின் பாதையில் பயணிக்கும் போது தேவன் அவர்களோடு இருப்பார். தேவன் அவர்களின் பெயர்களை அறிந்திருப்பதால் அவர்கள் பயப்படவோ அல்லது கவலைப்படவோ தேவையில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆழமான ஆழிகளை கடக்கும் போது தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் பெயர்களையும் அறிந்திருக்கிறார் என்பதே நமக்கான நற்செய்தி. இன்று நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் போராட்டங்கள் என்னென்ன? தேவன் உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார் என்னும் சத்தியம் இது போன்ற தருணங்களில் உங்களுக்கு எவ்விதம் ஆறுதலாயிருக்கிறது? அன்பான தேவனே, என்னுடைய பெயரை அறிந்திருப்பதற்காய் உமக்கு நன்றி.